இப்ப எம்எஸ்வியினுடைய அந்த 60களின் 70களின் காலகட்டத்துல அவரும் எல்லா பாடல்களையும் மிகச்சிறப்பாக போட்டார். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அது இவர்களை எல்லாம் ஒப்பிடவே கூடாது. எல்லாம் அவங்கவங்க மட்டத்துல பெரிய ஆளுங்க. அப்ப எம்எஸ்வியினுடைய பாடல்கள்ல எண்ணற்ற உணர்வு சூழல் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு கதைகள் ஒரு காரணம். பெரிய அளவுல தொடர்ந்து வந்துருச்சு. அடுத்து படம் வந்து கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணப்படங்களா மாறுது. பன்னிற படங்களா மாறுது. அதற்கான இசை வந்து இன்னும் வேறு தன்மையோட தேவைப்படுது. அந்த பன்னிறத்தன்மைக்கு ஏற்ற ஒரு ஒளித்தன்மையும் தேவைப்படுது. அப்ப அந்த புதுமையை வந்து இவருடைய இசை கொண்டிருந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும். நீங்க ஏன்னா முதல் அந்த இளையராஜாவும் கருப்பு வெள்ளை படங்களுக்கு இசையமைச்சிருப்பாரு. பன்னிற படங்கள்ல அந்த பொருத்தப்பாட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணமா கிழக்கே போகும் ரயில்ல வந்து இளையராஜாவினுடைய இசையினுடைய பொருத்தத்தை பாருங்க. இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல இந்த பொருத்தத்தை பாருங்க. ஒரு வேறு தன்மை, வேறு ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, அது ஒரு நிறச்சூழலுக்கு இது ஒரு ஒளிச்சூழல் வந்து அருமையா அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்த அவர் பொருந்திக் கொண்டே போகிறார். இந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டே போகிறார். இவர் நினைக்கிறதையெல்லாம் செய்யறதுக்கான படங்கள் அடுத்தடுத்து வரத் தொடங்குகின்றன. அந்த இடத்துல அவர் வந்து பாடல்களை தாண்டி பின்னணி இசைங்கிற ஒரு மாபெரும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்னு சொல்லலாம்.